ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா குடைமிளகா கிரேவி தான் பார்க்க போகிறோம். இது சப்பாத்தி தோசைக்கு எல்லாம் காம்பினேஷன் நல்லாயிருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஒரு பேனை எடுத்துக்குவோம். அதில் எண்ணெய் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்கலாம். குடைமிளகாவை இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இதில் 2 பெரிய வெங்காயம், அதையும் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப சின்ன சின்னதாக கட் பண்ணாதீங்க. இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கிட்டு 2ஐயும் நல்லா வதக்கி எடுத்துக்குவோம். நல்லா பொன்னிறமாக வதக்குங்க. பொன்னிறமாக வதக்கி எடுத்துக்குவோம். வதக்கியாச்சு. இந்த அளவுக்கு வதக்குனா போதும். இதை இப்போ ஒரு பேசனில் அள்ளிக்கலாம். இதை எல்லாத்தையும் ஒன்று விடாமல் அள்ளிக்குவோம். இப்போ அதே பேனில் இன்னும் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். ஜீரகம் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். அது நல்லா பொரிஞ்சு வரட்டும். பெரிய வெங்காயம் 2 எடுத்திருக்கேன். சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. அது மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கிட்டால் தான் நமக்கு கிரேவிக்கு நல்லாயிருக்கும். அதையும் நல்லா பொன்னிறமாக வதக்கிக்குவோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். அதையும் அதை கூட சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்குவோம். நல்லா வதங்கட்டும். பூண்டோட பச்சை வாசனைலாம் போயிடுச்சு. இப்போ கடல மாவு 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். அதுவும் அந்த எண்ணெயோடையே நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்குவோம். அந்த கடல மாவோட உள்ள பச்சை வாசமும் அந்த எண்ணெயிலேயே வதக்குனா அந்த பச்சை வாசமும் போயிடும். இப்போ தக்காளி 2 எடுத்திருக்கேன். சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் அதுக்குள்ளே சேர்த்துக்குவோம். இந்த மாதிரி கட் பண்ணி வச்சா தான் நமக்கு கிரேவிக்கு நல்லாயிருக்கும். இதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இதையும் நல்லா வதக்கணும்னா நல்லா வதங்கட்டும். நல்லா வதங்கிடுச்சு. எண்ணெய்லாம் பிரிஞ்சிடுச்சு. இப்போ மசாலா சேர்த்துக்குவோம். கரம் மசாலா 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். மல்லித்தூள் 1 ஸ்பூன். மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. மிளகுத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டிருக்கேன். ஜீரகத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன். இப்போ எல்லாத்தையும் நல்லா அந்த எண்ணெயோடையே சேர்த்து மசாலாவையும் போட்டு நல்லா வதக்கிக்குவோம். இப்போ தண்ணி ஒரு டம்ளர் ஊற்றிருக்கேன். கிரேவிக்கு தகுந்த டம்ளர் வச்சுக்கோங்க. இது வந்து இட்லி தோசை சப்பாத்திக்கெல்லாம் இந்த கிரேவி நல்லாயிருக்கும். சைடிஷாக பக்காவாக இருக்கும். இப்போ கிரேவிக்கு தேவையான உப்பு நான் 1/2 ஸ்பூன் போட்டிருக்கேன். உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க. இப்போ அதையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டு ஒரு 10 நிமிஷம் கொதிக்கட்டும். இது 10 நிமிஷத்துலேயே நம்ம செய்திடலாம். குடமிளகா இருந்தால் போதும். இது சட்டுன்னு செஞ்சிடலாம். நம்ம ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த பாருங்கள் நல்லா கொதிச்சிடுச்சு. நல்லா எண்ணெய் பிரியட்டும். இப்போ நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ நம்ம வதக்கி வச்ச வெங்காயம் குடமிளகாவை நம்ம அதில் போட்டு இன்னும் ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுவோம். அது குடமிளகா 1/2% வெந்துருச்சு. இன்னும் ஒரு 10 நிமிஷம் இருந்தால் நல்லா ஃபுல்லாக நல்லா எண்ணெய் விடட்டும். நல்லா கொதிச்சாதான் நல்லா புளிப்பு சுவையோடு நல்லாயிருக்கும்.
இது இப்படியே வச்சா நல்லா இருக்காது. அதனால் அரை ஸ்பூனு எலுமிச்சம்பழம் ஊற்றிக்கிறேன். அது புளிப்பு சுவையோட சப்பாத்திக்கு சாப்பிட்டா டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி 10 நிமிஷத்தில் நம்ம சப்பாத்திக்கு செஞ்சிடலாம். மல்லி இலை தூவிக்குவோம். மல்லி இலை தூவி ஒரு கிளறி விட்டுருவோம். ரெடி ஆகிடுச்சு. குடமிளகாலாம் நல்லா வெந்து மசாலாலாம் ஏறி நல்லா கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி இப்போ நம்ம பரிமாறிக்குவோம். இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். இது சைடிஷ்ஷு சப்பாத்தி, தோசை, இட்லிக்கெல்லாம் இது இந்த மாதிரி குடமிளகா சைடிஷ்ஷு சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணுவோம். பாய்.